Hi friends, welcome to Anuvian Kitchen. இன்னைக்கு நம்ம அனுவின் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா. ஸோ மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான இந்த சிக்கன் சால்னாவை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சோம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஸோ அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ ஒரு 15 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து மூடி போட்டுட்டு நல்லா வேக விடுவோம். ஸோ சிக்கன் வேகிற டயத்தில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட 2 ஏலக்காய், 1 பட்டை, கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இதோட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா அப்படியும் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால கிரேவி வந்து நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ அடுத்து இதில் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விடுவோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சிக்கன் சால்னாவில் பரோட்டாவை பிச்சு போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மதுரை ஸ்டைல் சிக்கன் சால்னாவை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.